நண்பர்களே 2 வார போராட்டத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நாம் ஆர்டர் பண்ண சாம்சங் கேலக்ஸி M47 5G மொபைல் வந்தாச்சு. ஆனால் இதோட பாக்ஸ் வந்ததை பார்த்து ரொம்பவே நான் கோவமானேன்னு சொல்ல முடியும். காரணம் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு மொபைலை இந்த அளவுக்கு மோசமான பாக்ஸ்லேயே கொடுப்பீங்க, ஒரு சேஃப்டி செக் கூடவா இல்லை, ஏன் இந்த அளவுக்கு மோசமாக பண்ணுறீங்க? இது முழுக்க முழுக்க செல்லரோட தப்பு தான். இந்த மொபைலோட ப்ரைஸ்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 46,999 ரூபாய் மேனுஃபேக்சரிங் காஸ்ட்டில் சாம்சங் சைட்லேருந்து சொல்கிறது கிட்டத்தட்ட 47,000 ரூபாய் இருக்கிறது இந்த ஒரு மோசமான பாக்ஸ்லேயே கிடைக்கணும். முழுக்க முழுக்க இது செல்லரோட தப்பு தான். ரொம்பவே கோவமாக இருக்குது. இது டேமேஜ் ஆயிருந்துச்சுன்னா என்ன ஆயிருக்கும்? அப்போ உங்களுக்கு தான் நஷ்டம் ஆயிருக்கும் ரிட்டர்ன் போட்டிருந்தேன்னா. ஸோ வாட் எவர் இட் இஸ், ரொம்ப காலத்துக்கு அப்புறம் நம்ம சேனலுக்காகவே பார்த்தீங்கன்னா இந்த வகையான சாம்சங் கேலக்ஸி M47ங்கிற இந்த மொபைல் வந்து நம்ம வாங்கியிருக்கோம்னு சொல்ல முடியும். டாப்பில் இருக்க இந்த சீல்டு பேக்கை வந்து நம்ம அன்ராப் பண்ணுவோம். ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி போடல, ஏன்னா நானே அன்பாக்ஸ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற இதில் தான் இருந்தேன். மோஸ்ட்லி ஃப்ளிப்கார்ட்டில் இருக்குது, அமேசான்லேயும் இருக்குது. நம்ம வந்து ஓப்பன் பண்ணியே காமிக்கலாம், கேட்கலாம், நம்ம ரெக்வஸ்ட் பண்ணலாம். பட் வேண்டாம், நான் உங்களுக்காகவே பார்த்தீங்கன்னா நான் அப்படியே ரிஸ்க்காக இருந்தாலும் பரவாயில்லன்னு வாங்கிட்டேன். ஸோ நமக்கான மொபைலு பாக்ஸு எல்லாமே நல்லா இருக்குது. எனக்கு சாம்சங் மொபைல் பிடிக்காத ஒரு விஷயம் என்னன்னா, அவங்ககிட்ட எதுவுமே கொடுக்க மாட்டேங்கிறான். ஸோ உள்ள இந்த அடிஷ்னல் திங்ஸ்க்குள்ள என்னென்ன இருக்குன்னு பாருங்களேன். சாம்சங்கோடது சிம் எஜெக்டர் டூல் இருக்கான், உள்ள பார்த்தீங்கன்னா சார்ஜிங்கான கேபிள் இருக்கான், சார்ஜர் இருக்காது, டிபிஓ கேஸ் அந்த சிலிக்கான் கேஸ் இருக்காது, மேலே ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் இருக்காது. ஏனோ தானோன்னு பார்த்தீங்கன்னா செல் பண்ணுறான்னு சொல்ல முடியும். காரணம் பார்த்தீங்கன்னா சாம்சங் ஓரளவுக்கு இந்த காம்படிஷனில் பார்த்தீங்கன்னா ஃப்ளாக்ஷிப் கில்லராக இருக்கனால தான் இவங்க இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா டாமினேட் பண்ணுறாங்க. எதுவுமே கொடுக்கறது இல்லை. ஸோ கேமரா எல்லாமே நல்லா இருக்குது. ஸோ இதை பற்றின ஃபுல் ரிவ்யூ கண்டிப்பாக போடுறேன். அண்ட் இதை எப்படி ப்ராப்பராக வந்து ஸ்டார்ட் அப் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோவும் போடுறேன். அடுத்தடுத்து இதை சிம்பிளாக பார்த்துருவோம். 3 செட்டப் கொண்ட கேமரா தான் இதுவும் சொல்ல முடியும். 50 மெகா பிக்சல் கொண்ட ஒரு நல்ல கேமரா செட்டப் இதுக்குள்ளே இருக்குது. ஓரளவுக்கு நம்ம அதெல்லாம் அடுத்தடுத்து பார்க்கலாம், நான் உங்களுக்கு சொல்கிறேன். தென் சிங்கிள் மோனோ ஸ்பீக்கர் தான். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கான சி டைப்கான கேபிள் ஆப்ஷன் அண்ட் சைட் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் தான் இருக்குன்னு சொல்லலாம். 6000 mAh கொண்ட பேட்டரி, ஓரளவுக்கு ஸ்னாப் டிராகனோட ஒரு பவர்ஃபுல்லான ப்ராசஸர், 6 வருஷத்துக்கான ஓஎஸ் அண்ட் செக்யூரிட்டி பேட்ச்க்கான கொடுத்துருக்காங்க. மொபைலை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இது எப்படி ப்ராப்பராக வந்து செட்டப் பண்ணுறது, ஃப்ரெஷ்ஷாக செட்டப் பண்ண என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற எல்லாத்தையும் நான் சொல்கிறேன். இந்த மொபைலை நீங்களுமே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு லிங்க்கை வந்து நான் பயோவில் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். அப்படியே வந்து ப்ராடக்ட்டை வந்து டேக் பண்ண ட்ரை பண்ணுறேன். இது இப்போ பார்த்தீங்கன்னா 25,000க்கு சேல் பண்ணியிருக்காங்க. 26,000 பேங்க் டிஸ்கவுண்ட் எல்லாம் கிடச்சிச்சின்னா 25,000க்குள்ளே உங்களுக்கு ஓரளவுக்கு கிடைக்கிறது வாய்ப்புகள் உண்டு. நான் இதை பர்ச்சேஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா லிட்ரலி 23,999 ரூபா, 1000 ரூபா டிஸ்கவுண்ட்டில் போயிடுச்சுன்னு நினைக்கலாம். பேங்கிங் அந்த ஆஃபர்ஸ் கூப்பன் எல்லாமே சேர்த்து இதோட ப்ரைஸ் தான் அப்படியே தாறுமாற ஏறிட்டு இருக்குன்னு சொல்ல முடியும். இதை பற்றியும் அடுத்த வீடியோக்களை நான் கவர் பண்ணுறேன். இது எப்படி ப்ராப்பராக செட்டப் பண்றது அப்படிங்கிற அந்த செட்டப் ப்ராசஸ் அடுத்த வீடியோவில் வரும். அதுக்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு நல்ல மாற்றம் இனிதாய் நடக்கட்டும்.